2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் ஒளியும் ஆரோக்கியமும் சேர பாலமுருகன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ணா பேர் ஆஸ்ட்ரோ மாதிரி எப்படி விஷயம் பாருங்க, ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பலன் சொல்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பேசவே மாட்டான், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜோசியர் வந்து சொன்னா இன்னொரு ஜோசியர் அதை ஆப்போசிட்டா தான் சொல்லுது. நூறு கோடி சம்பாதிக்க போறேன்மா. 1C இல்ல 100C. அவர் அதாவது 100 கோடி சம்பாதிக்க போறேன்னா 100 கோடி பணம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சந்தோஷம் இருக்கலாம், நம்மளால மற்றவர்களுக்கு முடியக்கூடிய ஹெல்ப்பா இருக்கலாம். 12 வருஷம் கடகராசி ஒற்ற கால நின்று தவம், 12 வருஷம் கழிச்சு இப்பதான் நல்ல வீடு வருது. இதுவரைக்கும் வாழ்க்கையில நல்லதே பார்க்காதவர்களுக்கு நல்லது இனிமே நடக்க போகுது. பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம், சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை, வீடு மண்மனை, வாகனம், சொத்துக்கள் சேர்க்கை, வம்பு வழக்குல நமக்கு சாதகமா தீர்ப்பு வர்றது, திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சகலமும் கடகராசிக்காரருக்கு நடக்க போகுது. கடகராசிக்கு ஒரு பலன் இருக்கு. இவ்வளவு நாளா கடகராசியை நம்ம எல்லாரும் வச்சு செஞ்சோம், இனிமே கடகராசி நம்ம எல்லாரையும் வச்சு செய்யும். அப்படி ஒரு பலன் அது இனிமேதான் பார்க்க போறோம், அனுபவம் இனிமேதான் பார்க்க போறோம். சரி அண்ணா 2 வார்த்தை. கடகராசிக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அவங்க ஒரு பெரிய ரிலீஃப் ஆனாங்க. ஏன் எங்களுக்கு ஏன் எங்களுக்கு தெரியும்னா, எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க பூரா கடகராசியும் மகர ராசியும் தான் வருவாங்க. அதுலயே தெரிஞ்சுக்கிறோம், ஓஹோ இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சு. அப்போ ஒரு டாக்டர் கிட்ட ஊர் பூரா மெட்ராஸ் ஐ வந்தா எல்லாரும் அப்ப டாக்டர் தெரிஞ்சுப்பாங்க, ஓ எல்லாமே மெட்ராஸ் ஐ தான் வந்திருக்கு. அது மாதிரி எங்களுக்கு தெரியும் எந்த ராசிக்காரங்க எங்கள்கிட்ட அதிகமா வராங்க அப்படின்னு பார்த்தா கடகராசியும் மகர ராசி. மகர ராசிக்காரங்கெல்லாம் பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கு. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்ற ரிஷபராசிக்கு அடுத்த பாயிண்ட் கடகம். எங்கேயோ போறாங்க, பெரிய ரிலீஃப் ஆகும். முதல்ல அஷ்டம சனி விலகுது. டாப் கடகராசிக்காரங்க வந்து ஒரு தடவை நாகர்கோவில்ல இருக்கிற நாகராஜன் கோவிலுக்கு போயிட்டு வரும். ஆதிசேஷன் அங்க போயிட்டு வந்தாலும் ஒரு பெரிய ரிலீஃப் தெரியும். இதெல்லாம் எப்படின்னா சூட்சமங்கள். சில கோவில்களுக்கெல்லாம் நீங்க போனாதான் உங்க நட்சத்திரப்படி சிலதெல்லாம் நடக்கும். அப்போ கடகராசிக்காரங்க அங்க போகணும். நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். இவங்க கடகராசிக்காரங்க அதிகமா ஒயிட் யூஸ் பண்ணணும், வெள்ளை கலர் யூஸ் பண்ணணும். நல்லா இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில் எடுத்துக்கிட்டா சர்வீஸ் ஓரியன்ட் எல்லாம் நல்லா செட் ஆகும். வாழ்த்துக்கள். இந்த அம்மா வெள்ளை கட்சி கொடுக்குறாங்க, வாழ்த்துக்கள்மா.